நீங்க எப்பவும் டயர்டா ஃபீல் பண்றதுக்கான ரீசன் சரியா தூங்காதது, அதிகமா மொபைல் யூஸ் பண்றதுன்னு சொல்ல போறேன் நினைச்சு வந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பேச போறது அதை பத்தி இல்ல. இன்னைக்கு வீடியோல ஒரு 2 ரீசன்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்க எப்பவும் டயர்டா ஃபீல் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் டிசிஷன் ஃபெட்டிக். இதை புரிஞ்சுக்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. முதல்ல ஒரு டைம் டிராவல் பண்ணி போவோம். ஒரு 3 lakh இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு கேவ் மேன் ஒருத்தனை எடுத்துப்போம். அவரோட மூளையும் இன்னைக்கு இருக்க நம்ம மூளையும் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தா 99% ஒன்று தான். ஆனால் அவர் வாழ்ந்த உலகமும் இன்னைக்கு நம்ம வாழ்ற உலகமும் டோட்டலாக வேற. அவருக்கு காலையில் எழுந்தா என்ன டென்ஷன் இருக்கும், இன்னைக்கு எந்த பக்கம் போய் வேட்டையாடலாம், எந்த ஃப்ரூட் பாய்சன் இல்லாத ஃப்ரூட், அவ்வளோதான். அவரோட பிரெயினில் இருக்க யோசிக்கிற பகுதி ரொம்ப கம்மியான டிசிஷன்ஸ் தான் எடுக்குது. ஆனால் இன்னைக்கு காலையில் நீங்கள் கண்ணு விழிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் எத்தனை டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்க? இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு என்ன ட்ரெஸ் போடுறது, இன்ஸ்டாகிராமில் இவங்க மெசேஜுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறது, லஞ்சுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணலாமா இல்லை மீல்ஸ் ஆர்டர் பண்ணலாமா? இந்த மாதிரி ஒரு மாடர்ன் ஹியூமன் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 35,000 டிசிஷன்ஸ் எடுக்கிறானா. இப்படி நீங்கள் ஒவ்வொரு சின்ன டிசிஷன் எடுக்கும் போதும் உங்கள் மூளையில் இருக்க நியூரான்ஸ் பேசிக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் தேவைப்படுது. அதுக்கு பேர் குளூட்டமேட். நீங்கள் தொடர்ந்து முடிவு எடுத்துகிட்டே இருக்கும்போது இந்த குளூட்டமேட் உங்கள் மூளையில் அப்படியே தேங்கி போய் ஒரு இடத்துல டிராஃபிக் ஜாம் மாதிரி ஆகிடுது. இதனால நீங்கள் ஏசி ரூம்லேயே உட்காந்து வேலை செஞ்சாலும் செம்ம டயர்ட் ஆகிடுறீங்க. இதுக்கு பேர் தான் டிசிஷன் ஃபெட்டிக், முடிவெடுப்பதால் ஏற்படும் சோர்வு. இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இது ரொம்ப பேர் கவனிக்கிறதே இல்லை. பிளட் வால்யூம் பிசிக்ஸ் அண்ட் டீஹைட்ரேஷன். நம்மள பல பேர் தாகம் எடுத்தா மட்டும்தான் தண்ணி குடிப்போம். ஆஃபீஸில் ஏசி ரூமில் உட்காந்துருக்கும் போது தாகமே எடுக்காது, அதனால தண்ணியை குடிக்க மாட்டோம். இதனால உங்க உடம்புல டீஹைட்ரேஷன் ஆகுறப்ப உங்க பிளட்டோட வால்யூம் குறைஞ்சிரும், பிளட் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பைப்ல தண்ணி ஈஸியா போயிடும், ஆனா அதே பைப்ல திக்கான ஆயிலோ இல்ல சாஸோ அனுப்புனா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதே தான் உங்க உடம்புல நடக்குது. பிளட்டோட வால்யூம் குறையும் போது உங்க ஹார்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு வேகமா பம்ப் பண்ண வேண்டி இருக்கும். பிரெயினுக்கும் மற்ற ஆர்கன்ஸ்க்கும் பிளட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹார்ட் ஓவர் டைம் வேலை செய்யணும். உங்க உடம்புக்குள்ள இதயம் இப்படி போராடிட்டு இருக்கும்போது வெளியே நீங்க சும்மாவே உட்காந்துருந்தாலும் உங்க எனர்ஜி முழுக்க வேஸ்ட் ஆகிரும். நான் தான் எதுவுமே பண்ணலையே, அப்புறம் எனக்கு டயர்டா இருக்குன்னு நீங்க யோசிக்கிறதுக்கான ரீசன் இந்த பிளட் வால்யூம் பிசிக்ஸ் தான் காரணம். சரிப்பா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இதுக்கு என்ன சொல்யூஷன்? ரொம்ப சிம்பிள். இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. லிமிட் த நம்பர் ஆஃப் டிசிஷன்ஸ். காலையில என்ன ட்ரெஸ் போடுறது, என்ன சாப்பிட்றதுன்னு அன்னைக்கு காலையில யோசிச்சு பிரெயினை டயர்ட் ஆக்காதீங்க. நைட்டே இல்லைனா சண்டேவே வாரம் ஃபுல்லா என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிடுங்க முன்னாடியே. நம்ம மார்க் ஜக்கர்பர்க், ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் ஏன் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். தென் தண்ணி குடிங்க. தாகம் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நம்ம யூஸ்ஃபுல்லாக மறந்துடுவோம், அது நார்மல் தான். அதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா, டெய்லி 1 hour ஒன்ஸ்க்கு அலாம் செட் பண்ணிடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. பாய்.